இப்ப நம்ம போக போறது வெஸ்டர்ச் சிட்டிங்கிற இடத்துல உள்ள கைவிடப்பட்ட ரொம்ப வருஷமா யாருமே யூஸ் பண்ணாத பழைய கோவிலுக்கு தான். அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போன குழந்தைகளுக்காக கட்டப்பட்ட கோவில். அந்த இடத்துல நூத்துக்கணக்கான சின்ன சின்ன சிலைகளும், அத சுத்தி பல பேய்களும் இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவறையில இறந்து போன குழந்தைகளோட ஆவி அந்த இடத்துல ஆத்மா சாந்தி அடையாத பேயா சுத்திக்கிட்டு இருக்குன்னு அந்த ஊரை சேர்ந்த மக்கள் நம்புறாங்க. குழந்தைகளுக்கும் பிரசவத்துக்கும் கடவுளா இருக்க கிசிமோஜ்ங்கிற பெண் கடவுள் தான் அந்த கோவில்ல இருக்க ஆவிகளை கட்டுப்படுத்தி அதையெல்லாம் தன்னோட பாதுகாப்புல வச்சிருக்காங்க. இவங்க அந்த கோயிலுக்கு போற வழியிலே பெஞ்சில உட்கார்ந்திருக்க பேய் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கிற பேய், ரோட் கிராஸ் பண்ற பேய்ன்னு வகை வகையா ஏகப்பட்ட பேய்கள தாண்டி தான் வராங்க. "ஏய்கோ, நீ இந்த கோயிலுக்குள்ள வர வேண்டாம். நான் தனியாவே போறேன்." "ஏய், என்ன சொல்ற? என்னால உன்னைய தனியாலாம் விட முடியாது." "சொல்றதை கேளு. இது ரொம்பவே ஆபத்தான இடம். காருக்குள்ளே உட்கார்ந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இரு. ஒருவேளை நான் போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள திரும்ப வரலனா, உடனே எந்திரிச்சு கிளம்பி போய் உதவிக்கு ஆள கூட்டிட்டு வா." நான் வர வழியில 4, 5 ஆவிகள பார்த்தேன். பொதுவா இந்த மாரி பேய் இருக்க இடத்துக்கு பக்கத்துல 2 இல்லன்னா 3 ஆவிங்க மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க 4, 5 இருக்கதால கண்டிப்பா இந்த கோயிலுக்குள்ள வழக்கமா இருக்கத விட 3 மடங்கு பேய்ங்க அதிகமா தான் இருக்கணும். சரி, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனதைரியத்தோட உள்ள போய் பார்க்க, இந்த இடம் முழுக்க மையான அமைதியும், நூத்துக்கணக்கான சின்ன சின்ன சிலைகளும் தான் இருக்கு.